கன்யாம் ஆப்சரசீம் நிருப சோமோ ராஜா யயௌ தத்வா தே தர்மேண உபயேமிரே ரேதசா மனசா செய்வ தன்மமாவகித ஸ்ருணு. அதுக்கு மேலே அவர்கள் இருவரும் கல்யாணம் பண்ணி கொண்டு தக்ஷ பிரஜாபதி பிறந்தார். தக்ஷன் நன்கு பிரஜைகளை உற்பத்தி பண்ண வேணுங்கிறதுக்காக தன் மனத்தால் சங்கல்பத்தாலேயே ஆறாரையோ சிருஷ்டி பண்ணி பார்த்தார். ஆனால் அவர் நினைத்த வேகத்தில் சிருஷ்டி பண்ணுவதற்கு முடியவில்லை. அதனாலே விந்தியாமலை விந்தியமலைகளுடைய அடிவாரத்துக்கு சென்று அகமர்ஷணம்ங்கிற பெரிய ஏரி, அந்த ஏரியில் நீராடி அதன் கரையிலிருந்து கோரமான தபசு புரிந்தார். அப்போது பெருமானை குறித்து ஹம்சகுஹ்யம் என்ன பெயர் பெற்று விளங்குகிற தோத்திரம், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். நமஹா பராயாவிதானுபூதையே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிர் நிவிருத்தமானாய ததே ஸ்வயம்புவே. பிரம்மாவையே படைத்தவராய் முக்குணங்களாலும் மூடி கிடக்கிற நம்மை இதிலிருந்து விடுதலை அளிப்பவராய் தான் தானே ஆனந்தப்படுவரான உன்னை துதிக்கிறேன். நயஸ்ய சக்கியம் புருஷோ வைத்தி சக்யு சகாவசன் சம்வசத புரேஸ்மின். யார் அருகிலே இருக்கிற நன்மை செய்பவனை ஒருத்தனும் புரிந்து கொள்ள மாட்டான். நீரோ உலகத்தில் ஆத்மா அனைத்துக்குள்ளும் இருக்கிறீர், ஆனா ஆத்மாக்களும் தெரிஞ்சுக்கலே. பிருத்திவிக்குள் இருக்கிறீர், பிருத்திவும் தெரிஞ்சுக்கலே. அனைத்துக்குள்ளும் நீர் மறைந்திருக்கிறீர், ஆனா உம்மை யாரும் புரிந்து கொள்ளாமல் போனான். சர்வன் புமான் வேத குணாம்ச்ச தஜ்ஞா ந வேத சர்வஜம் அனந்தமீடே. அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆத்மாக்கள் கூட உம்மை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். பிரகிருதி அவர்களை மறைத்து விட்டது போலும். இதை தாண்ட வேணும் என்னால் தியானமோனு தான் வழி. உம்மை இதோ தியானிக்கிறேன். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன்னு நம்மாழ்வாருடைய பாசம். இம்மனத்தாலே தான் பெருமானை காண முடியும். மனத்தால் கூட கஷ்டம், சுத்தமான மனசால் தான் காண முடியும். மனசாது விசுத்தேன. எப்படி ஒரு ஒரு திலம்ங்கிறது எள்ளு, எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருக்குமோ, கட்டைக்குள் நெருப்பு மறைந்திருக்குமோ, அதை போல் நீர் அனைத்துக்குள்ளும் மறைந்திருக்கிறீர். செக்கிலிட்டு எள்ளை ஆட்டினால் எண்ணெய் கிடைக்கும். அதை போல் உம்மை தியானித்தால் தான் நீரும் தோற்றம் கொடுக்கிறீர். மாபூது ஸ்வரூபம் குணரூபம் ஹி தத்தது சவை குணாபாய விசர்க லக்ஷண யஸ்மின் யதோ ஏன ச யஸ்ய யஸ்மை யத்யோ யதா குருதே காரியதே ச. எதனிடத்தில் யார் யார் எதை கொண்டு எதற்காக எப்போது எதை செய்கிறார்களோ அது அத்தனையும் உம்மாலே தான் நடத்தப்படுகிறது. உலகனைத்தையும் நீரே காக்கிறீர். ஜகத்துக்கே ரக்ஷகன் நீர் என்பதை தெரிவித்தார். பராவரேஷாம் பரமம் பிராக்கு பிரசித்தம் தத் பிரம்ம தத்ஹேனு அந்நதேகம். இவ்வூரிலே எத்தனையோ திவ்யதேசங்கள் இருந்தாலும் ஜகத்ரக்ஷக பெருமாள்னே ஒருத்தர் எழுந்துருளி இருக்கிறார். கும்பகோணத்துக்கு அருகிலே சென்றோம்னால் கூடலூர் என்ன இந்த திவ்யதேசத்துக்கு திருத்தலத்துக்கு திருநாமம். ஜகத்ரக்ஷக பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அம்பரீஷனை துர்வாசர் சாபம் கொடுப்பதற்கு வர இந்த சரித்திரம்லாம் மேல் நம்ம நிதானமா பார்க்க போறோம். ஏகாதசி துவாதசி விரதம் விடாமல் இருப்பவர் அம்பரீஷர். அம்பரீஷர் துர்வாசர் சாபம் கொடுப்பதற்கு போனார். அப்ப சக்கராயுதம் அம்பரீஷரை காப்பாற்றுவதற்காக துர்வாசரையே ஓட ஓட விரட்டியது. அம்பரீஷரை ரட்சித்து மறுபடியும் துர்வாசரையும் ரட்சித்து கொடுத்த ஸ்தலம்தான் ஜகத்ரக்ஷக பெருமாள். ஆடுதுறை பெருமாள்னு சொல்லுவார்கள், கூடலூர் பெருமாள்னு சொல்லுவார்கள். தேவர்கள் அனைவரும் கூடி நின்று பெருமானை துதித்தபடியால் கூடலூர் திருக்கூடலூர்னு இந்த திவ்யதேசத்துக்கு பேர் ஏற்பட்டது. ஜகத்தையே ரட்சிக்கும் எம்பெருமான், உலகனத்தையும் காக்கக்கூடியவன். எச்சக்தையோவததாம் வாதினாம் வை விவாத சம்வாத புவோ பவந்தி. மேலே சொல்றார், யஹா அனுகிரகார்த்தம் பஜதாம் பாதமூலம் அநாம ரூபஹ பகவான் அனந்தஹ நாமானி ரூபாணி ச ஜன்ம கர்மபிஹி பஜே சமஹ்யம் பரமஹா பிரசீதது. பெருமான் அவதரிக்கிறான், அவசியமில்லை. அவர் இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் செய்து விடலாம். ஆனாலும் தன்னுடைய உருவத்தின் அழக வெளிப்படுத்த வேண்டும், பல பல நாமங்களை லோகத்துக்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய கல்யாண குணங்களை காட்ட வேண்டும். இவற்றுக்காகவே பெருமான் பிறக்கிறான் போலும். பிறப்பிலியான எம்பெருமான் பிறந்திருக்கிறான் பகவன். அப்படிப்பட்ட தேவரி அடியனிடத்திலே அருள் புரிபவனாக இருக்க வேணும். இது தனி சொல்லி ஸ்தோத்திரம் என்றார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் ஹம்ச குஹ்யம் என்று பெயர் கொடுத்தார்கள். குஹ்யம் ரகசியமானது, ஹம்சம் பகவானே ஹம்சம் போன்றவன். நல்லத தீயதை விவேகிக்க சொல்லி கொடுக்கிறான். பரமஹம்சனாக இருப்பவன் அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண உடனே இதுல ஆனந்தப்பட்டு பெருமாளிவார் முன்னாடி
வந்துட்டார். இதிஸ்துதः சம்ஸ்துவதः சதஸ்மின் அகமர்ஷனே ஆவிராசீத் குருஷ்ரேஷ்ட பகவான் பக்தவத்சலः. வந்த பெருமாள் எத்தனை அழகா இருக்காராம். சக்கர சங்க ஆசி சர்மேஷு தனுகு பாஷ கதாதரः பீதவாசா கனஷ்யாமஹா பிரசன்ன வதனேக்ஷணः. அழகிய பட்டாடை உடுத்துக்கொண்டு கார் மேகத்தை போன்ற கருநீல வர்ணத்தவனாய் புனுசிரிப்பு மாறாதவனாய் வனமாலையோடே சேர்ந்து சேவ சாதிப்பவனாய் லசத் ஸ்ரீவத்ச கௌஸ்துபா ஸ்ரீவத்சங்கிற மணியை தரித்தவனாய் இன்னைக்கும் அழகன் அலங்காரனாய் சுந்தரத்தோளுடையான் திருமாலிருஞ்சோலமலையில் அழகர் சேவ சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். சுந்தரோரு சுந்தரோரு 4 தோள்கள் கொண்டவன், 5 ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருக்கிறார். விருக்ஷ சண்டமயம் அத்ரிமாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராகா தீர்த்தமர்த்தித பலப்பிரதம் விதுகு. குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவன்மே பாடியிருக்கார். அழகர் கள்ளழகன் என்று பெருமானுக்கு திருநாமம். சுந்தரவல்லி தாயார். யம தர்மராஜனே தெற்கு திசையிலிருந்து தவம் புரியும் போது இந்த திருத்தலத்தில் தான் தபசு புரிந்தான். அத்தனை பேரழகு வாய்ந்தவர். அவ்வழகனே இங்கே இவருக்கு முன்னால் தோற்றமளித்து பெருமானை சொல்றார், கவலை வேண்டாம், நீர் பண்ணின தபஸை நாம் மெச்சினோம். ஏஷா பஞ்சஜனஸ்யாங்க துகிதாவை பிரஜாபதேஹே அசிக்னி நாம பத்னித்வே பிரஜேஷ பிரதிகிருஹ்யதாம். அசிக்னி என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள், அவளிடத்திலிருந்து நிறைய பிரஜைகளை நீர் உற்பத்தி பண்ணுவீர் செய்யும் என்று அனுகிரகித்தார். அப்போதே பெருமான் மறைந்து போனார். அசிக்னியை கல்யாணம் பண்ணி கொண்டவர் மேலே முக்கியமான பெண்கள் பிள்ளைகளை பெறுகிறார். அவருடைய வம்சம் என்னங்கிறதை காத்திருந்து பார்ப்போம்.